ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், கேப் அப்பில் ஓப்பன் ஆகுமா டவுனில் ஓப்பன் ஆகுமா, அதை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதில் முக்கியமானது ட்ரெண்ட் லைன். இங்கே ட்ரெண்ட் லைனில் தான் நிறையா பேருக்கு ப்ராப்ளமே இருக்குது. நீங்கள் ஒரு 80% இம்மிடியேட்டாக பிகினராக வந்திருக்கீங்க, இம்மிடியேட்டாக நீங்கள் பக்கத்தில் போகணும், ஒரு 80% தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ். ஏன்னா இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே சார்ட் மட்டும்தான். சார்ட்டில் நீங்கள் கேண்டில் படிக்கிறத காட்டிலும் வரைகிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டிஸ்கஷனில் இருந்தேன். அப்போ ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த ஸ்டோரியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அவங்க அவ்வளோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்க, அவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு உள்ளே என்ட்ராயிட்டு வராங்க, நல்ல ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட் கிடைக்கி அப்படிங்கிறத முன் வச்சாங்க. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது சரிங்களா பேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு கடல் இருக்கு சரிங்களா, நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் மீன் பிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தூண்டியில் போட பழகிருக்கணும். அப்புறம் தான் நீங்கள் போட் வாங்குறது அதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிற விஷயங்கள் என்ன இருக்குது, அந்த அலைகள் எப்படி வரும், இது எல்லாமே முக்கியம். எந்த இடத்துல போட்டால் என்ன மீன் கிடைக்கும், பாறை மீன் கிடைக்குமா, சரிங்களா, சாலை மீன் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அந்த தூண்டில் போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா, மீன் மாட்டும் மாட்டாது, கம்மியாக கிடைக்கும், இது எல்லாமே இருக்குது. சரிங்களா? அதே போல் தான் ட்ரேடில் நீங்கள் இப்போல்லாம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கிறீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு இடத்துல வரும், என்னடா நம்ம ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், நமக்கு ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி கிடைக்கவே இல்லை அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல இவ்வளோ நேரம், இந்த நேரம் தான் உங்களுக்கு விரக்தி எல்லாமே வரும். சரிங்களா? ட்ரேடை விட்டு போயிடலாமா, நமக்கு ட்ரேட் செட் ஆகுமா, இப்படியெல்லாம் யோசிப்பீங்க. ட்ரேடை பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிள். கரெக்டாக ரூட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ஜேர்னி அப்படி சூப்பராக ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதனால் காமாக லிசன் பண்ணுங்கள். நீங்கள் போடுறது எல்லாமே என்ன அப்படின்னா எஃபர்ட். சரிங்களா? இது ஒரு நாள் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பெனிஃபிட் கொடுக்கும். நீங்கள் புக்கு படிக்கிறீங்க, அந்த புக்குக்கு நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்போதுமே பேச மாட்டீங்க, ஒரு நாள் பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஸ்டேஜில். அப்போ நீங்கள் புக்கில் படித்த விஷயம் அங்கே ஹெல்ப் ஆகும், எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் புக்குக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் போட்டிங்கல்ல, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்போ நீங்கள் இப்போ இங்கே ட்ரை பண்ணி சின்ன சின்ன லாஸஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு நாள் அது பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகும். அதனால் இப்போ நான் ட்ரெண்ட் லைன் இப்போ நான் வரைஞ்சி காட்டுறதுலேயே உங்களுக்கு அற்புதமாக புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். NR7 NR4 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு கேண்டலுக்கு அடுத்த கேண்டில் உள்ளே வரும், அதுக்கு அடுத்த கேண்டில் உள்ளே வரும். இப்போ அதுக்கான சாத்தியக்கூறு தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதனுடைய லெவலை அது கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் இங்கே வரைஞ்சிட்டேன்ல, சப்போர்ட் கிடச்சிருச்சா, ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிட்டேன்னா அடுத்து நான் வீக்லி டைம் ஃப்ரேம் போடுறேன் பாருங்கள், கன்ஃபர்மேஷனை பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்துடுங்க. எப்போதுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சிருச்சு, சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரெண்டுக்கு தான் கட் ஆகிறதுக்கு தான் வெயிட் பண்ணணும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 2 ஹை இருக்குது. சரிங்களா? இந்த 2 ஹை இந்த ரெட்டில் இருக்க ஹையும் இந்த க்ரீனில் இருக்க ஹையும் மார்க் பண்ணி எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று தோணும், கனெக்டே ஆகலையே அடுத்த லெவல் அப்படின்னா, அதுக்கு கீழே செகண்ட் லைனை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் செகண்ட் லைனில் மார்க் பண்ணியிருக்கேனா, இந்த செகண்ட் லைன் 2ஐயும் மார்க் பண்ணியிருக்கேனா, அது ஒரு அற்புதமான இண்டிகேஷனை கொடுக்கும். நான் மாற்றினேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ரீச் ஆகிட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள், கீழே வந்திருக்கு. அந்த லெவல் அப்படிங்கிறது நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சால் மட்டும்தான் இந்த புரிதலுக்குள்ளே வரும். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, இங்கேருந்து இது ட்ரெண்டு கட்டு இங்கேருந்து மேலே வரைக்கும் போகும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, அடுத்த லெவல் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வரக்கூடிய வாரத்தை பொறுத்த மட்டும் சரிங்களா, உங்களுக்கு ரீச் ஆகிறது 24,300 வரைக்கும் தான் போகிறதுக்கே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போது இங்கே ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத நல்லா கற்றுக்குங்க. சரிங்களா? இப்படி தெரிஞ்சிருச்சா, இப்போ மார்க்கெட்டில் என்ன தெரிஞ்சிருச்சு, ஒரே ஒரு பேட் நியூஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஹார்மோஸ் இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது. அந்த ஒன்று தான் உங்களை நான் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கோ நீங்கள் இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதோ சரியான நேரம். ஏன்னா அலை அடிச்சுட்டே இருக்குது, நீங்கள் தூண்டில் போட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி வைக்கிற சரிங்களா அந்த புழு, அதுக்கடுத்து நீங்கள் அதில் ஏதோ ஒரு அந்த மீன் சாப்பிட்றதுக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா அலை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேஸ்ட் ஆகும். அதே போல் தான் நியூஸ் வரும்போது சரிங்களா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது.
டக்குன்னு எடுத்தீங்கன்னா எப்படி தூண்டில் போடும்போது அந்த புழுவை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க, காப்பாற்றணும் இந்த சென்ஸ் அது காலி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்பப்போ செக் பண்ணணும், ரைட்டா? அதுபோல் தான் ட்ரேடில் வெயிட் பண்ணாமல் வரக்கூடிய வாரத்தில் என்ன பண்ணணும், இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன பாயிண்ட்ஸுக்கு மட்டும்தான் எய்ம் பண்ணணும். வரக்கூடிய வாரம் அப்படி தான் இருக்கும், சரிங்களா? இப்போது மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா FII அப்படின்னு சொல்லி கூகுள். ஸோ FII DII இப்படி நீங்கள் கிளிக் பண்ண உடனே சரிங்களா உங்களை இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு வரும். இதில் நல்லா பாருங்கள், FII வந்து நல்லா செல் பண்ணிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு விழுந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, சரிங்களா? அப்போ FIஐயோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியமானது. அப்போ மண்டே நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்க போகுது. அதுக்கடுத்து குளோபல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஸோ மண்டே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து குளோபல் மார்க்கெட் இதை 9 மணிக்கு செக் பண்ணணும், அதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டாம், சரிங்களா? இப்படி பார்க்கவும் கிஃப்ட் நிஃப்டி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட்டை பர்சனலாக எடுத்து செக் பண்ணணும், சரிங்களா? சிம்பிள், 3 பாயிண்ட் தான். FII, சரிங்களா? குளோபல் மார்க்கெட்டு, கிஃப்ட் நிஃப்டியில் அந்த டே டைம் ஃப்ரேம் கொடுங்க, சரிங்களா? எந்த லெவல் எந்த பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் இங்கே ஒரு கேண்டில் வரும், சரிங்களா? மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணும், கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தோன்னே NSE வெப்சைட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே எத்தனை கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 25க்கெலாம் கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷியோராக ஸ்கேல்பிங்னா ட்ரேடை எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட், எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும் சார், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போதுமே வந்துட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும், அது எந்த சூழலில் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். இந்த மாதிரியான நேரத்தில், இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை நேரத்தில் நீங்கள் அந்த 500க்கோ 1000க்கோ தான் இனிஷியல் டைமில் பிகினராக வர்றவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணணும், சரிங்களா? அப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு, என்ன புரிஞ்சிருச்சு, FIஐ பார்த்துட்டேன், நல்லா செல் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி நடந்திருக்கு மார்க்கெட்டில். கிஃப்ட் நிஃப்டி மண்டே எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? பார்த்தோன்னே குளோபல் மார்க்கெட்டை பார்த்துருவீங்க. பார்த்தோன்னே அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய இடமே இதுதான். இதில் உங்களுக்கு கம்பெனிஸ் ரொம்ப அட்வான்ஸ்லேயே இல்லை, ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா செல்லிங் போயிருங்க, சரிங்களா? பை சைடு வரணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பிங் தான். ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு இங்கே லெவல் ஷோ பண்ணிட்டேன், நியர்பை தான் போக வேண்டியிருக்கு, சரிங்களா? அதனால் ஸ்கேல்பிங்க்கு தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணுமே ஒழிய ஹோல்டிங் பக்கம் வரக்கூடிய வாரத்தில் எடுத்துகிட்டு போக வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி மந்த்லி அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 100 ஸ்டாக் இருக்கா, அதை ஜஸ்ட்டு போயிட்டு நெஃப்டியில் இருக்க 50 ஸ்டாக்கையாச்சும் போயிட்டு டெக்னிக்கல் அனலைசிஸ் ட்ராப் பண்ணுங்கள். 3 மந்த்ஸில் உங்களுக்கு ஒரு பிக்கப் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால் ட்ரேடு எடுக்கிறத காட்டிலும் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது, சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.